அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் லிட்டில் பியா கிச்சனில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். இது ஒரு வெஜிடேரியன் டெசர்ட். இனி விரத காலங்கள் வர்றபடியாக நாங்கள் எல்லாம் இதை செய்து பார்க்கலாம். குலோப் ஜாமுன் கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான், ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும், இல்லாட்டி பதம் பிழைச்சா கரைஞ்சிடும் பொரிக்கைகளை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலோப் ஜாமுன் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மெத்தட் தான் செய்கிறது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தரேன், அது பிழைக்காமல் எப்படி செய்கிறேன்னு. முதல்ல மில்க் பவுடர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உடனே உடைச்ச பேக்கெட்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பட்டரு மில்க்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மூன்றாவது பட்டரும் பேக்கிங் சோடாவும் அந்த அளவில் எங்களோட ரெசிபி தந்த அளவை விட கூடக்கூடாது. கூடினால் குலோப் ஜாமுன் பொரிக்கைக்கில் உடைய பார்க்கும். நாலாவது மாவு நல்லா கொஞ்சம் பிசையணும், அது ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அந்த நிலையிலே கொஞ்சம் நல்லா பிசையணும், அப்போ தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக வரும். அஞ்சாவது பிசைஞ்ச மாவை ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ண வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சரியான பதத்தில் அது பிடிக்க வரும். ஆறாவது குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சரியான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் ஆகலும் கொதிக்கவும் கூடாது, ஆக குறைஞ்ச சூட்லேயும் இருக்கக்கூடாது. எண்ணெய் சுட்டுற கேக்கில் நீங்கள் குலோப் ஜாமுன் ஒரு சின்ன துண்டை போட்டு பார்த்தா அது சிசில் பண்ணணும், ஆனால் டக்கடை மேலே வரக்கூடாது. கொஞ்சம் சூடு கூடவாக இருந்தால் குலோப் ஜாமுன் கருகிடும், முள்ளு காவிஞ்சிருக்காது. சூடு குறைவாக இருந்தால் உங்களோட குலோப் ஜாமுன் கரைய பார்க்கும். ஏழாவது ஒரு 7 minutes, மினிமம் 7 minutes குலோப் ஜாமுன் பொரிய விடணும். பொரிச்சோன்னு சூட்டோடு கொஞ்சம் எடுத்தோன்னு சூட்டோடைய சிரப்புக்குள்ளே போடக்கூடியதாக இருக்கணும். உங்களோட சிரப் வார்மாக இருக்கணும். இவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட குலோப் ஜாமுன் கடைசி மட்டும் பிழைக்காது. இப்போ நாங்கள் இந்த மில்க் பவுடருக்குள்ள ஆல் பர்பஸ் ஃப்ளார் 50 grams, பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அன்சால்டட் பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, பட்டர் நல்லா மிக்ஸ்ட் ஆகணும். இதோட சேர்த்து நாங்கள் பட்டருக்கு பதிலாக வேணுமென்னா நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ள நாங்கள் இனி மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்ப்போம். இப்போ பாருங்க, நான் டோ ஆக்கிட்டேன். இது இப்படி ஒரு ஸ்டிக்கி டோ மாதிரி தான் செய்கிறது. இதை நாங்கள் ஒரு 10 minutesக்கு விட்டால் அது அந்த மில்க் எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணிவிடும். இந்த மில்க் பவுடர் வந்து இழுத்துடும். அதுக்கு பிறகு ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு டோவாக வரும். அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் உருண்டையாக்கிட்டு பொரிச்செடுக்கிறது. இதுக்கு எனக்கு ஒரு 1/3 cup ஆஃப் மில்க் தேவைப்பட்டது. நாங்கள் எங்கிட்ட டோ செட் ஆகிற நேரத்தில் நாங்கள் சிரப்பை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுக்கு 4 கப் தண்ணி விடுறேன். எங்கிட்ட தண்ணி சுட்டோன்னு நான் 600 grams சுகரை இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன்.
சுகர் கரைஞ்சி ஒரு கொதி வந்தோன்னே நாங்கள் இறக்குவோம். அதுதான் பாகுட பதம். நல்லா பிரண்டு கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுது. இதுக்குள்ள நான் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். அதோட குங்குமப்பூ, ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். எங்களோட சிரப் ஹாட்டாக இருக்கணும். நாங்கள் இதுக்குள்ளே குலோப் ஜாமுனை பொரித்து போட போகிறோம். ஆனால் கொதிக்கக்கூடாது, ஹாட்டாக இருக்கும். இப்போ எங்களுடைய டோ செட் ஆகிட்டுது. இதை நாங்கள் உருட்டி எடுப்போம். ஸ்டிக்கியாக இருந்தால் கைக்கு கொஞ்சம் பட்டர் பூசி உருட்டி எடுக்கணும். ஒரு கிராக்ஸும் இருக்கக்கூடாது. பாருங்க, நான் எல்லாம் உருட்டி எடுத்துட்டேன். இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். குலோப் ஜாமுன் செய்கிறதுல இதை பொரிக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பான விஷயம். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர். அந்த எண்ணெயை இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்க, நான் ஒரு சின்ன பீஸை போடுறேன். சிசில்ஸ் வருது. சிசில்ஸ் வரணும், ஆனால் டக்குன்னு மேலே வரக்கூடாது. அதான் சரியான டெம்பரேச்சர். கொஞ்சம் டைம் நின்று மேலே வரணும் சார். ஸோ அப்படின்னா தான் குலோப் ஜாமுன் கரையாமல் வரும். சரியா? இப்போ நாங்கள் எங்களோட குலோப் ஜாமுனை பொரிச்செடுப்போம். எண்ணெய்க்கு போடிக்கலும் திருப்பி ஒருக்கா உருட்டிட்டு போடுறது நல்லா. இப்போ குலோப் ஜாமுனை மூடி நிற்கணும். அதால 7 minutes பொரியணும் ஒவ்வொரு குலோப் ஜாமுனும். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வரும். அங்கே சிசில்ஸ் வருது, ஆனால் கொதிக்கக்கூடாது. எண்ணெய் கோல்டன் ப்ரௌனாக வந்த அப்புறம் நாங்கள் எடுக்கலாம். இப்படி தட்டி 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 பொரிக்கணும். எல்லா பக்கம் சமனாக பொரியிற அளவுக்கு.
இதுக்குள்ள நாங்கள் பொரிச்ச குலாப் ஜாமுனை போடுவோம். பாருங்க, நான் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் ஒரு குலாப் ஜாமுன் கூடி கரையில முதல் போட்டது ஸ்ரப் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டுது. இது ஒரு 2 ஹவர்ஸாவது எடுக்கும். ஸ்ரப்பில் நல்லா 2 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். அங்கே ஒரு 2 ஹவர்ஸுக்கு பிறகு எப்படி இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, எங்களோட குலாப் ஜாமுன் எல்லாம் ரெடி ஆயிட்டுது. வாங்க இப்போ எங்களோட குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, எங்களோட குலாப் ஜாமுன் நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. அதோட உள்ளுக்கெல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. Okay viewers, enjoy the gulab jamun. Okay viewers, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Bye.